பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 101வது எபிசோட், ஸ்பெஷல் வீடியோ தான். வாட்டர் மேலே மேலே தப்பா, திவ்யா மேலே தப்பா, இதுதான் இந்த எபிசோட் நம்ம பேசக்கூடாது, பேச வேண்டியது, பேச போகிறது. ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். நம்ம சேனலில் நம்ம திவ்யா வாட்டர்மெலன் அந்த சண்டையை பற்றி, படுத்து தூங்குறதுக்கான சண்டையை பற்றி போடும்போது நிறைய பேர் அதற்கு பதில் சொல்லியிருந்தாங்க. மிக முக்கியமாக நெல்லிசிமி ஒரு கருத்துருவாக்கத்தை முன்வைத்திருந்தார். இது என்னென்னா, திவ்யா ஒரு சண்டையில் அதுக்கப்புறம் வாட்டர்மெலன் பயங்கரமாக அவங்க திட்டினாங்க, போனாங்க. திவ்யா தன்னை என்ன சொல்கிறது, இடத்த கொடுத்துட்டு நிறைய ஸ்பேஸை கொடுத்துட்டு இப்போ அவங்க தான் தூம் தாட்பூட் தாஜாவர்னு குதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க கொஞ்சம் கூட தன்னுடைய அந்த வாட் இஸ் தட் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமே அவங்களுக்கு கிடையாது, அக்செப்டன்ஸே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதை வைத்தும் யார் மேலே தப்பு, யார் மேலே சரி தவறு, அதாவது திவ்யா மேலேயா இல்லை வாட்டர்மெலன் மேலேயா அப்படின்ட்டு. திவ்யாவுக்கு அக்செப்டன்ஸ் இல்லையா? இல்லை, 100% இல்லை, நான் ஒத்துக்கிறேன். அக்செப்டன்ஸு கிடையாது. விக்கல் விக்ரமுக்கு அதுதான். நிறைய பேருக்கு இந்த வீட்டில் அப்படி தான் இருக்கும். சில பேர் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. முக்கியமாக திவ்யா இந்த விஷயத்தில் நான் ஒத்துக்கிறேன், 100% கரெக்ட். இதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். இந்த வாட்டர்மெலனை பொறுத்தவரையிலும் என்னென்னா, இன்னோசன்ட் போர்வையில் ஒழிஞ்சிக்கிற ஒரு ஆள். ஓகே, முதல் அடி அவராக தான் இருக்கும். அதன் பிறகு கமுக்கமாக அங்கேருந்து நகர்ந்து சின்ன ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு காலி பண்ணுவார். இந்த சண்டையை பொறுத்தவரையிலும் என்னென்னா, என்னதான் வாட்டர்ஸ் கூட மிங்கலாகவே பேசினாலும் ஸ்பேஸ்லேயே நாமளும் சொன்னோம், இந்த ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு அப்புறம் லபோதிபான்னு கத்தாதீங்க, நீங்கள் இடத்த கொடுத்தீங்கன்னா அந்த மடத்தை பிடிப்பார், அதுதான் உண்மை. இந்த வீட்டில் எஃப்ஜே அதை முன்னாடியே சொன்னாப்ல. விசில் ப்ளோயராக இந்த பிக் பாஸ் சீசன் 9 அந்த வீட்டிலே இருந்து பார்த்துட்டு எஃப்ஜே இந்த கூக்குரலை அந்த வீட்டிலே சொல்லுவார். என்னென்னா, வாட்டர்மெலன் கூட நீங்கள் பேசி என்கரேஜ் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதை வச்சு தான் அந்த ஆள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு, அதை செய்யாதீங்க. அப்புறம் திரும்ப குய்யோ முறையோ அவன் அதை சொல்லிட்டான் இதை சொல்லிட்டான், அந்த அழாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சரி, இந்த ஸ்பேஸை ஏன் நிறைய கொடுக்குறாங்க, எதனால் இது நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி சொன்னது கரெக்டு, எல்லாருக்குமே அறிவு இருக்குது. ஆனால் ஏன் இது நடக்குது அப்படின்னா, இந்த வீட்டில் வாட்டர்மெலன் தெரிந்தோ தெரியாமலோ அந்த வீட்டில் இருக்கார். இப்போ அவரோட தான் நீங்கள் குப்பை கூட்டி ஆகணும். அதனால தான் பல்வேறு தளமான ஆட்கள் இந்த வீட்டில் இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த கேமோடைய சுவாரஸ்யம். இப்போ உதாரணத்துக்கு தாதான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஹீரோயினை மேட்ரு பண்ணுற ட்ரை பண்ணிக்கிட்டு ஒரு மேனேஜர் கேரக்டர் என்ன பண்ணுவோம், ஒரு எக்ஸ்ட்ரா டைம்லாம் கொடுக்கும். அப்போ தான் கவின் என்ன பண்ணுவார், வெளில போகாமல் அங்கேயே இருந்துக்கிட்டு அவனை போட்டு பொழப்பார். இப்போ இதுக்கு முன்பாக வரலையுமே அந்த வீட்டில் அதே ஆஃபீஸில் அதே மேனேஜர் இருப்பார், அதே ஹீரோயின் அங்கே வேலை செஞ்சு தான் இருப்பாங்க. நிறைய டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேண்டாம் இருப்பா சில விஷயத்துக்கு எஸ், சில விஷயத்துக்கு நோ. ஏன்னா மேனேஜராக இருக்கும்போது சொல்கிறப்ப கேட்டு தானே ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதே தான் இங்கே திவ்யாவோட நிலைமையும். வாட்டர்மெலன் மாதிரியான ஒரு ஆள் இருக்கும்போது நீங்கள் இதுவும் ஃபைனல் வீக்கில் நீங்கள் அதை வெறுத்தீங்கன்னா வெளியில் என்னவா போகுன்றது தெரியல. சகிச்சுக்கிட்டும் பழகலாம். இன்னொன்று, அவர் கூட முற்றிலும் வெறுக்கத்தக்க ஆளும் கிடையாது அப்படின்றதுனால நான் அவர் கூட ஒரு எல்லையை வச்சுக்கிட்டு நான் பழகிறேன். அதனால தான் அவர் ரீல்ஸ் பண்ண வரும்போது கையெல்லாம் வைக்கும்போது கூட டக்கு பிக் பாஸ்லாம் எழுந்திருப்பாங்க. நிறைய இடங்களில் அவங்க நகர்ந்து தான் போவாங்க. ஸ்பேஸை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்றதும் வேறு வழி இல்லாமல் கொடுத்ததுனால நடக்கிற நிகழ்வுகளுக்கும் திவ்யா தான் பொறுப்பாக, மாற்றமே கிடையாது. காரணம் என்னென்னா, இந்த இடத்துல அந்த படம் இதில் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் காதல் கொண்டேன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் தனுஷுக்கிட்ட சோனியா அகர்வால் ஃப்ரெண்டு தான், ஆனால் அவங்களுக்கு ஒரு லவ் இருக்கும். ஆனால் ஒரு லவ்வர்கிட்ட பேசுகிற அதே மாதிரியான விஷயங்கள் ஃப்ரெண்டுன்ற பொருள் தனுஷ்கிட்டே அவங்க பேசுவாங்க. ஆனால் தனுஷ் என்னென்னா, அவர் அந்த பொண்ணை லவ்வாக நினச்சிருப்பார். ஆனால் அந்த பொண்ணுக்கு அவர் மேலே லவ் இல்லை, அவர் ஃப்ரெண்டு தான். ஆனால் அவர் கடைசியில் என்னன்னா, நீ எனக்கு ஃப்ரெண்டு உங்ககிட்ட எனக்கு காதலே இல்லைன்னு போது அவர் ரொம்ப உடஞ்சி போவார். அவர் அதுக்கப்புறம் அந்த படத்தில் கிளைமாக்ஸ் வேறு அவங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இங்கே டேட்டிங், பெண்ணோடு பழகக்கூடிய ஒரு இடமா அப்படிலாம் நீங்கள் வளர்ந்துருந்தீங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. எனக்கு உன் மேலே லவ் கிடையாது, நீ பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ இந்த உதாரணத்துக்கு இந்த பிக் பாஸ் வீட்லேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமருதீன் கூட தோல்லலாம் உட்காந்து அவங்க எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாங்க. யார்? அரோரா. ஆனால் கமருதீன் நீ ஃப்ரெண்டு, துஷார் தான் எனக்கு பிடிக்கும்னாங்க.
புரியுதா? அதாவது பழகுகிற எல்லா பெண்களோடு பழகக்கூடிய கமுருதினே என்னன்னா என்ன, அவர் என்ன பண்ணுவார்னா இவங்க சொன்னப்பறம் நவருவார். ஆனால் துஷார் மேலே ஒரு கோவம் இருக்கும். நான் சொல்ல வரது புரியுதா? புரிந்து கொண்டு நகர்ந்தாலும் துஷார் மீது கோபமும் அரோரா மீது கோபமும் யார் கமுருதினுக்கே இருக்கு. கமுருதின் நிறைய பெண்களோட பழகிறவருக்கு அப்படி இருக்குன்றது. திஸ் இஸ் த பேசிக். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து என்ன மேற்கத்திய நாடுகளும் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது, இருந்தாலும் இது பேஸ். ஆனால் அறிமுகமே இல்லாமல் பெண் சகவாசமே இல்லாமல் பெண்ணுடைய அருகாமையே இல்லாமல் தனுஷ் மாதிரியான ஒரு கேரக்டர் இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். சோனியா அகர்வால் மாதிரியான ஒரு பொண்ணு வந்து அப்படி ஒரு கேஷுவலாக பேசும்போது வரும்போது மனசுக்கு, ஏன்னா அவன் ஒரு ஆண். ஓகேவா? அந்த காதல் அரும்புறதும் போகிறதும் சகஜம். ஆனால் உன் மேலே லவ் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அவன் வந்து கிளைமேக்ஸ் அந்த படத்தில் ரொம்ப டீப்பாக போகல. இப்போ கமருதீன் அண்டு இவர் வாட்டர்மெலன் யோசிச்சு பாருங்களேன். கமருதீன் வந்து நம்மளுக்கே தெரியாது, வேணா போகும்போது அந்த பொண்ணுக்கு ரூட் விட்டுருக்காருன்றது உங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே? ஆனால் கமருதீன் கிட்ட எனக்கு இது பிடிக்கலைன்னா நடந்து போயிடுவார். எனக்கு இது இங்கே நான் தூங்கணும், எனக்கு தூக்கம் வேணும், நகர்ந்து போயிடுவார். இங்கே தான் வந்து நம்ம வாட்டர்மெலன் இருக்கிறார். வாட்டர்மெலன் கூட வந்து திவ்யா ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இன்றைக்கி கூட வந்து அதுக்கப்புறம் பேசவே மாட்டேனாங்க. இன்றைக்கி அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னும் ஒரு 3 நாள் தான். போய் 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 நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு வியன்னாக்கிட்டையும் இந்த பொண்ணுக்கிட்டையும் வந்து அந்த விஷயத்தை வந்து, அதுவும் இல்லாத நீ சக்தி நீ ரொம்ப அழகாக இருக்கலாம் அந்த டயலாக் சொல்லும்போதுலாம் அந்த பொண்ணு வந்து அசால்ட்டாக பண்ணுது. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து அவரை வந்து எதில் தொட்டால் அவர் வந்து அடங்குவாரோ அது மாதிரி கக்கா அந்த மாதிரி விஷயம்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அரோரா அண்டு ஆதிரை எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கக்கா மேட்டர்லாம் பேசி அவருக்கு வந்து அதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்ற மாதிரியான விஷயங்களையும் நகர்த்தி விடுறதுலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதே தான். ஒரு ஆஃபீஸில் இருக்கும்போது, ஒரு மேனேஜராக இருக்கும்போது, ஒரு சக்க கண்டஸ்டண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ரொம்பவும் நீங்கள் முறுக்கிட்டும் போக முடியாது. அந்த ஸ்பேஸை தான் அவங்க கொடுக்குறாங்க, அவங்க கூட தான் பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லை மீறும்போது தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அது எங்கன்னா என் பக்கத்தில் வந்து பக்கத்து பெட் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையே. அது வரலையும் அவங்க கூட ரீல்ஸ் பண்ண போனாங்க, ஜாக்கு இது மாதிரிலாம் நடித்தாங்க, போனாங்க வந்தாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் மேனேஜராக இருக்கும்போது நீங்கள் பார்க்கணும்ல, அதுதான் மேட்ரு. இப்போ இதே விஷயத்தை வெளியில் அந்த ஸ்பேஸை கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது வீடு. எப்படி அந்த தாதா படத்தில் வந்து மேனேஜர் சொன்னால் கேட்கணுன்ற மாதிரி இங்கே ஒரு சுற்றி சுற்றி ஒரு 7 பேர் 8 பேர் தான். அதில் இவங்க பேசியாகன்ற ஒரு சூழல் எல்லைகளோடு வச்சுருந்தாலும் கூட நீங்கள் டார்ச்சர் நிறையா பண்ணும்போது தான் அவங்கள வந்து எல்லா கேள்விகளும் கேட்க வருது. ஒரு சின்ன ஒரு நட்பு ரீதியாக நம்ம 2 பேர் பேசுகிறோம் கொள்கிறோம், நிறைய விஷயங்கள் ஒரு மீட்டர் இருக்குது, அந்த மீட்டர் நீங்கள் மீறாதவரை எனக்கு பிரச்சனை இல்லை. மீட்டர் மீறும் போது தான் எனக்கு எல்லாமே பிரச்சனையாகுது. அப்போ தான் நீ ஏன் சட்டை போடல, அவருக்கு என்ன பிரச்சனைன்றதையும் சொல்லிடுறேன். நான் தான் உனக்காக நான் பாதுகாத்தேன் அப்படின்னா உடனே வந்து எப்படி அது நான் வந்து எங்கே வேணாலும் தூங்குறதுக்கு உரிமை இருக்குது, நீ எப்படி எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றத அவர் நேற்று கேட்டார். அதுதான் பிரச்சனையே. ஓகேவா? ஆனால் அவருடைய இன்டென்ஷன்ன்றதை அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஃப்ளட் பண்ணுவார், போய் போய் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பார், எல்லா விஷயங்களையும் பண்ணுவாருன்னு தெரியும். இதனால தான் அவரை தனியாக போய் படுங்கன்னு சொன்னாங்க. அவரை வந்து இதோட வந்து நான் உனக்கு காசு கட்டு வெட்டி போடுறேன் நீ எட்ட போயிடு அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை. ஆனால் என்னன்னா நீங்கள் ஸ்பேஸை கொடுத்ததுனால அவர் அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டாரு. அதனால தான் அவர் அந்த லெவலுக்கு வராருன்றது தான் உண்மை. இன்றைக்கி நீங்கள் வந்து அவங்க கூட வந்து அந்த ஸ்பேஸை கொடுத்து அவங்க கூட எல்லாரும் இருக்கிறதுனால அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆனால் நீங்கள் இதை கொடுத்தீங்கல்ல, அப்போல்லாம் நீங்கள் ஏன் கம்முன்னு இருந்தீங்க, இப்போ ஏன் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நிராகரிக்கீங்கன்றது தான் அவருடைய கேள்வி. அதாவது என்ன மாதிரியான விஷயத்தோடு நீங்கள் நிறுத்திக்கணுன்றது இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசுகிறீங்க, டயலாக்காக பேசிட்டீங்க, ஓகே, நீ உன் பாய் ஃப்ரெண்டை வெட்டி விட்டு வந்துரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ வேணா கிட்ட கூட போய் கேட்டுட்டு இருக்காரு அவர். ஆக்சுவலாக உங்கள் அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்கட்டுமா, அது அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கு. சொல்கிறேன், அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஃப்ளர்ட்டிங் இதில் தான் வந்து அவர் பண்ணுறாருன்றதுனால தான் எல்லைகளோடு வச்சு அவர் வந்து நிராகரிக்கிறாங்க. இன்றைக்கி வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஸ்பேஸ் கொடுத்ததை வந்து திரும்பவும் என்ன சொல்கிறேன்னா, அது என்ன சொல்கிறது, எல்லா வன்மங்களுக்கும் ஒரு பதில் மாதிரி திவாகருக்கு வந்து நாள் வன்மன்னா நீ வந்து என்ன இந்த ரூமில் எப்படி படுக்க வச்சேன்னு இன்னும் பெருசாக தியாகி மாதிரி சொல்கிறேன். நான் ஒரு கண்டஸ்டண்ட்டு, நான் ஒரு பெரிய வைரலான ஒரு நேஷனல் டெலிவிஷனில் கூட்டு உட்கார வச்சுருக்கேன், நீ இன்னும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா, நீ கூட தான் என்ன வாப்போலாம் சொன்னேன், என் கூடலாம் நடித்த போட இப்போ இன்னும் பெரிய சீன் போடுற. இது ஒன்று. அவங்கள பொறுத்தவரையிலும் நீ உங்கள்கிட்ட எல்லாம் பண்ண நீ எக்ஸ்ட்ராலாம் பேச ஆரம்பிச்சிட்டா, அதனால தான் எனக்கு பிடிக்கல. மற்றபடி உங்கள்கிட்ட எனக்கு எந்த ஒரு கருத்து முரடும் கிடையாது. நான் பவுண்டரி செட் பண்ணிட்டு தான் உங்க கூட பழகிட்டு இருக்கேன். ஆனால் நீ தான் எல்லாம் மீறற. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக நாங்கள் எல்லோரும் இங்கே தூங்கிறோன்னு சொன்னோம், கேர்ள்ஸ் எல்லாம் தூங்கிறோன்னு சொன்னோம். பொதுவாக எல்லா ஆண்களும் எழுந்து போயிடுவாங்க, ஆனால் நீ அங்கேயே உட்காந்துட்டு இருக்க, இதுதான் எனக்கு பிரச்சனைன்றது இவங்களுடைய பிரச்சனை.
ஸோ அதனால தான் அதுக்கு பிறகு இன்றைக்கெல்லாம் பேசும்பொழுது தான் அதனால எல்லாத்துக்கும் வந்து நிராகரிப்பை வந்து அடிக்கடி சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக நக்கல் விட்டுட்டு நயாண்டி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்பேஸை ஏன் கொடுத்தாங்கன்னு ஒன்று இருக்குது, ஸ்பேஸை கொடுக்காமலும் இருக்க முடியலன்னு இருக்குது. சரி, இப்போ கமருதீன் அண்டு அது பேர் என்ன திவாகர் 2 பேருமே இருந்தாலும் ஒருத்தவங்க சொன்னால் கேட்டுக்கிறாங்க இல்லையா, அதை வந்து லைக் பண்ணுவாங்க பெண்கள். அவன் இப்படி வேணாலும் போட்டோம், என்கிட்ட அவன் சரியாக இருந்தான், நான் சொன்னேன், நான் தூங்கணும்னு நினச்சேன், அவன் போயிட்டான், தட்ஸ் இட். இதை வாட்டர்மெலன் செஞ்சுதான் பிரச்சனையே இல்லை, அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை. ஸோ திவ்யா வந்து இன்னும் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸை வந்து வாட்டர்மெலன் கொடுக்காமல் இருக்கிறது என்னை பொறுத்தவரையும் பெட்டர் தானா. இந்த வீடு அப்படி தான். இது குறித்தான கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.